சில இப்போ ராணவ் அவர்களுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்ற செய்திகள் வெளியாக இருக்குது. ஏன்னா அவர் போடக்கூடிய மாத்திரைகள் வந்து அவருக்கு செட் ஆகலை. ஏன்னா அந்தளவுக்கு உணவு எடுத்துக்கணும். ஆனால் பிக் பாஸில் ஒவ்வொருத்தருக்கு இந்த அளவு தான் சாப்பாடு, இந்த அளவு தான் உப்பு, இந்த அளவு தான் காஃபி அப்படின்னு சில வரைமுறைகள் இருக்குது. அதனால் அவர் அதிகமான டோஸ் எடுத்துக்கிறதுனால ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ அவரால் சரியாக சாப்பிட முடியாமல் மாத்திரை போடுறதுனால அடிக்கடி அவருக்கு வாமிட் வருது, என்ன சாப்பிட்டாலும் வாமிட் வருது அப்படின்ற செய்திகள் வெளியாக இருக்குது. இதனால் பிக் பாஸில் வந்து நிறைய வந்து ரெக்வஸ்ட் போயிருக்கு அப்படின்ற மாதிரியும், இந்த ரெக்வஸ்ட்டை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, என்ன பண்ண போகிறாங்க ராணுவ அவர்களுக்காக அப்படின்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பேசக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இப்போ பிக் பாஸ் ஏதாவது அவருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஏற்ற மாதிரியாக ஏதாவது ரெடி பண்ணி தருவாங்களா, இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி ஒரு மனுஷன் விளையாடுறாரா அப்படின்னு இப்போ ராணுவர்களை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன்னா இப்படிலாம் கஷ்டப்பட்டு அவர் அப்படி விளையாடணும்னு அவசியம் இல்லையே, அந்தளவுக்கு அவர் ரொம்பவே தெளிவாக இருக்காரே அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. வீட்டில் கூட அவங்களுடைய வீட்டில் முடியலைன்னா வந்திருப்பா அப்படின்னு கூட சொல்லி கூப்பிட்டு பார்த்துட்டாங்க. ஆனால் ராணா அவர்கள் இல்லை, நான் விளையாடியே ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலையில் இப்போ அவர் ஒவ்வொரு டைமுமே இந்த மாதிரி கஷ்டப்படுறது மிகப்பெரிய அளவில் மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு புறம் இருக்க, நடிகை நயன்தாரா அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தன்னுடைய கணவரை பற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. விக்கி அவர்கள் நல்ல ஒரு எழுத்தாளர், நல்ல ஒரு பாடகர், நல்ல ஒரு நடிகர். என்ன திருமணம் பண்ணாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர் வேறு ஏதாவது ஆகியிருப்பார். ஆனால் என்னுடைய திருமணத்தை பண்ணிக்கிட்டதுனால இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ஈஸியாக அப்படின்னா நயன்தாரா அவர்களுடைய கணவர்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அவர் வந்து என்னை திருமணம் பண்ணாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக பாடகராகவோ நடிகராகவோ இல்லை வந்து ஒரு தயாரிப்பாளராகவோ மாறியிருப்பார் அப்படின்னு ரொம்பவே அவங்க வருத்தத்தோடு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. என்னடா இது, இவங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்களே, நான் திருமணம் பண்ணாமல் இருந்திருக்கலாம்னு அது வைரலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. ஏற்கனவே தனுஷ் அவர்கள் கூட பேசப்பட்டு சமீப காலமாகவே இருவரும் ஏதாவது ஒரு சர்ச்சையில் சிக்கிக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.